Praise the Lord. Welcome to another Zoom session. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா லா அண்ட் கிரேஸ் நம்ம பார்த்துன்னு வந்து இருக்கிறோம். நியாயப்பிரமாணமும் கிருபையும் இதை நம்ம பார்த்துன்னு வந்து இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம 3வது செஷனா நம்ம இதை பார்க்குறோம். ஸோ போன வாரம் வரைக்கும் கிருபைனா என்ன, நம்ம எப்படி கிருபை கீழே இருக்கணும், நியாயப்பிரமாணம்னா என்ன, நம்ம இன்னமும் நியாயப்பிரமாணம் கீழே வாழ முடியுமா, இதெல்லாம் நம்ம பார்த்துன்னு வந்து இருந்தோம். ஸோ ஒருவேளை அந்த வீடியோஸ் பார்க்காம இருந்தால் முதல் வருஷம் நீங்க பார்க்குறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் எபிசோட் ஆஃப் லா அண்ட் கிரேஸ் நான் போட்டிருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் அந்த வீடியோஸ். அதுக்கப்புறம் நீங்கள் இதை கண்டினியூ பண்ணலாம் தேர்ட் செஷன். ஸோ நம்ம 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 இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா லா அண்ட் கிரேஸ் கீழேயே நம்ம வந்து எப்படி நம்ம வந்து இல்லை பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கிறது. அதாவது நம்ம வந்து கிருபையை நம்ம வந்து என்ஜாய் பண்ணோம்னாக்கா, இப்போ அதாவது தேவனுடைய கிருபையை நான் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண முடியும், எப்போ என்னால் என்ஜாய் பண்ண முடியும், அவருடைய கிருபை எப்போ என்னால் அனுபவிக்க முடியும் அப்படின்னா when we enter the rest. அதாவது நம்ம வந்து தேவனுடைய இலை பாறுதலுக்குள்ள நம்ம என்டர் ஆகும்போது நம்ம வந்து அவருடைய கிருபை அனுபவிக்க முடியும். எப்படி அவருடைய இலை பாறுதலுக்குள்ள நம்ம பிரவேசிக்க முடியும், எப்படி how to enter the rest, his rest, இதை நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ காட்ஸ் ரெஸ்ட்னா தேவனுடைய இலைப்பாறுதல் எப்போ கிடைக்கும்னாக்கா நம்மளுடைய விசுவாசத்தினாலதான் அவருடைய இலைப்பாறுதலுக்குள்ள போக முடியும். அப்ப எப்படின்னா அவருடைய வார்த்தையை நம்ம வந்து நம்புறதுனாலையும், அப்புறமா இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாமே சிலுவையில முடிச்சிட்டாருங்கிறது நம்ம நம்புறதுனால மட்டும்தான் நம்மளால விசுவாசத்துக்குள்ள போக முடியும். அந்த விசுவாசம் நமக்கு வரும்போதுதான் நம்மளால அந்த இலைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க முடியும். இப்ப தேவனுடைய வார்த்தையில தான் நமக்கு இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்க, சுவிசேஷத்துலதான் தேவன் நமக்காக எல்லாமே முடிச்சுட்டாரு, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்காங்க. அதை எப்படி நம்ம வந்து படிச்சு விசுவாசத்தை அதிகரித்து அவருடைய இலைப்பாறுதல் பிரவேசிக்கணுங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம தேவனுடைய இலைப்பாறுதல்ல, அதாவது when we enter God's rest, நம்மளுடைய வேலைங்கள்ல நம்ம இந்த உலகத்துக்கான வேலைங்கும் நம்ம ரெஸ்ட் எடுப்போம். அதாவது நம்ம வேலைக்கு போகக்கூடாதுன்னு இல்லை, வேலைக்கெல்லாம் போகுவோம், எல்லாமே செய்வோம். ஆனா நம்ம அதுல வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ரெஷர் போட்டு நம்ம வேலை செய்ய மாட்டோம். ஏன் அப்படின்னு கேட்டா நம்ம வந்து தேவனுடைய இலைப்பாறுதல பிரவேசிக்கிறதுனால. எப்படி இப்போ தேவன் வந்து பிதானவர் என்ன செய்தாரு, 6 நாள் இந்த உலகத்தை படிச்சாரு, 7வது நாள் அவர் ரெஸ்ட் எடுத்தாரு. 7வது நாள் அவர் ரெஸ்ட் எடுத்தாரு. அப்போ 7வது நாள் ரெஸ்ட் எடுத்து 8வது நாள் அவர் திருப்பி வேலை செஞ்சாரா? இல்லை. உலகம் முடியும் பரியந்த வரைக்கும், அதாவது ends of the world வரைக்கும் ஆண்டவர் எல்லாமே செய்து முடிச்சிட்டார். இனி அவர் செய்ய வேண்டியது ஒண்ணுமே இல்லை. அப்போ அவர் ரெஸ்ட் எடுக்கிறார். அதே மாதிரி நம்மள தேவன் சொல்றாரு, நீங்களும் அந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்கணும். அப்ப என்னன்னா தேவன் முடித்து வைத்த காரியங்களை விசுவசித்து அவருடைய வாக்குறுதிகளில் நம்ம பிரவேசிக்கணும். இது நம்ம வந்து இலைப்பாறுதல் எடுக்கணும். எப்படின்னு சொன்னா நம்ம தேவன் நமக்காக எல்லாமே முடிச்சிட்டாரு. அவர் முடிச்சு வைத்த வேலை நான் இனிமேல் செய்ய போறது இல்லை, அவர் நமக்காக என்ன வேலை வைத்திருக்கிறோம் அதுதான் நான் செய்ய போறேன் அப்படிங்கிற ஒரு நிச்சயத்துக்கு நம்ம வரணும். அப்ப என்னன்னாக்கா நம்ம வந்து என்ன பண்றோம்னாக்கா இந்த நம்ம வந்து இந்த உலக பிரகாரமான காரியங்கள்ல இருந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கணும். உலக பிரகாரமான அடிக்ஷன்ஸ்ல இருந்தும், உலக பிரகாரமான ப்ரெஷர்ஸ், ஓகே நான் வேலை செஞ்சு நான் இவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டதான் என்னால நல்லா இருக்க முடியும், இந்த மாதிரி நம்பிக்கைங்க. என்னன்னாக்கா நம்ம ஒரு வேலையை தொடும் போது ஆண்டவரை செய்து முடிச்சிடாரு அந்த வேலை. எப்போன்னு சொன்னா நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்கு, அவரோட வாக்குகள்ல, அவருடைய சுவிசேஷத்துல, அவருடைய ப்ராமிஸ் நம்ம வந்து முழுசா ரிலை ஆகும்போது, முழுசா சார்ந்து இருக்கும் போது அவர் எல்லாமே நமக்கு செய்து முடிச்சிடாரு. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அப்ப என்னன்னா ஹீப்ரேயு 4வது அதிகாரம் 10-11 வசனம் நம்ம படிச்சு பார்த்தோம்னு சொன்னா, for anyone who enters God's rest also rest from their work just as God did from his. இப்போ வந்து நம்ம கிட்ட வந்து நிறைய பேர் என்கிட்ட கிராஸ் கொஸ்டின்ஸ் இருக்காங்க. அப்ப என்ன வேலையில வந்து அப்புறம் வேணா வேலைக்கு வரக்கூடாது, வேலையில இருந்து ரெஸ்ட்
ரெஸ்ட் எடுக்கணும்னா எப்படி அப்படி வேலைக்கு போகக்கூடாதா, இப்படி எல்லாம் கேள்வி கேட்டுறாங்க. நான் இல்லை, வசனம் என்ன சொல்றதுன்னா, when you enter God's rest, நம்ம வந்து கர்த்தருடைய வாக்குறுதிகளை தேவனின் இளைப்பாறுதல் நம்ம பிரவேசிக்கும் போது நம்ம வந்து இந்த உலக பிரகாரமான காரியம் வந்து பாருங்க எழுதிருக்கு கிளியரா, we also rest from their work. அப்போ as God did from his, தேவன் இளைப்பாறுதல் பிரவேசித்த மாதிரி இயலாதனால நாமளும் தேவனுக்குள்ள பிரவேசிக்கும் போது இந்த உலக பிரகாரமான காரியங்கள் இருந்து நாமளும் இளைப்பாறுதல் எடுக்கிறோம்னு வசனம் இருக்குது. ஸோ let us therefore, அப்ப என்ன இருக்குதுன்னா, நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு let us therefore make every effort, எல்லா விதமான முயற்சிகள் நாங்க செய்யணும். என்னத்துக்காக? தேவனுடைய இளைப்பாறுதல் பிரவேசத்துக்காக. ஸோ நோ ஒன், அதனால யாருமே பெரிஷா அழிஞ்சு போகாதபடிக்கு let us therefore make every effort to enter the rest, so that no one will perish by following their example of disobedience. அப்போ என்னன்னா, யாருமே அவங்க மாதிரி அழிஞ்சு போகாதபடிக்கு, அவங்க மாதிரி கீழ்படியாமையால அவங்க அழிஞ்சு போனாங்க, அந்த மாதிரி நாமளும் ஆயிடக்கூடாது. யார் அந்த அவங்க? யார் அவங்க அழிஞ்சு போனாங்க? அப்போ இஸ்ரவேல் மக்களை தேவன் கொண்டு வரும்போது அவர் அவங்களுக்கு இளைப்பாறுதலுக்காக ஒரு ஒரு ப்ராமிஸ் லேண்ட் அவர் கொடுக்குறாரு. அந்த ப்ராமிஸ் லேண்ட் கொடுக்கும்போது அவங்க வந்து அந்த அந்த எஃபர்ட் போடல. தேவனுடைய வார்த்தைக்குள்ள போகும்படிக்கு அந்த எஃபர்ட், அந்த அந்த கானான் தேசத்துக்குள்ள போய் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியான எஃபர்ட் அவங்க போடல. அந்த எஃபர்ட் போடாததுனால என்னவோ அவங்களால அந்த கானான் தேசத்துக்குள்ள போகவே முடியல. அதாங்க இருக்கு, அவங்கள மாதிரி நீங்களும், அவங்க ஒரு எக்ஸாம்பிள் டிஸ்ஓபீடியன்ஸ்க்கு அவங்க அழிஞ்சு போனாங்க, நீங்களும் அந்த மாதிரி இருந்துடாதீங்க. அவங்களுக்கான இளைப்பாறுதல் தேசம் கானான் தேசம். நமக்கான இளைப்பாறுதல் தேசம் எதுனா கர்த்தருடைய வார்த்தை. அதற்குள்ள நம்ம முழுசா சார்ந்திருக்கணும். அவர் சொல்லிட்டு தான், என் வேலை அவர் செஞ்சுட்டாரு தான், நான் அதுக்காக கவலைப்பட போறது. இந்த மாதிரி நம்ம வந்து அவர் வார்த்தைக்குள்ள முழு ரெஸ்ட் எடுத்தோம்னு சொன்னா, முழுசா சார்ந்திருந்தோம்னு சொன்னா, கண்டிப்பா நம்ம தேவன் அவர் நமக்கு எல்லாமே செய்து முடிச்சிட்டாரு. அவருக்கு நம்ம அதை வந்து அது நமக்கு வெளிப்படுறத நம்ம காண்போம். பிரைஸ் வாழ்க்கையில வெளிப்படுறது காண்போம். பிரைஸ் நம்ம என்ன செய்யணும்னாக்கா, நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். எதுல ஹார்ட் ஒர்க் பண்ணணும்? கர்த்தருடைய வாக்குறுதியில இளைப்பாறுதல் எடுக்கிறதுக்காக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். எப்படி இளைப்பாறுதல் இருக்குது? அவரோட வசனத்தை நம்ம தியானிக்க 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 விசுவாசத்துல நம்ம வந்து என்ன ஆகும்னா, ஃபேத் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது கேள்வி ஞானத்தினால, அவரோட வார்த்தை கேட்பதுனாலதான் நமக்கு விசுவாசம் அதிகரிக்கும்னு சொல்லிட்டு ரோமர் 10:17 இருக்குது. அப்ப நம்ம அவரோட வார்த்தையில தியானிச்சு 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 அதன்படி நடக்கும் போது விசுவாசம் அதிகரிக்குது. விசுவாசம் அதிகரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ஆண்டரை சொல்லிட்டுன்னுதான், ஆண்டரை செஞ்சுட்டுன்னுதான். அது மாதிரி நம்ம இளைப்பாறுதல், ஒரு வசனத்துல இளைப்பாறுதல் எடுக்க ஆரம்பிக்கும். ஒரு வசனத்துல இளைப்பாறுதல் எடுக்கிற மாத்திரத்துல வேலையில என்ன பிரச்சனை என் ஆண்டரை பார்த்துப்பார், எனக்கு எந்த கவலையும் இல்லை. வேலையில என்ன மாதிரியான நம்மள வந்து சூழ்நிலை நம்ம தள்ளி விட்டாலும் என் ஆண்டவர் இருக்கிறார், அவர் பார்த்துப்பார், எனக்கு எந்த கவலையும் இல்லை. இந்த மாதிரி நம்ம வந்து என்ன வேணும்னா ரெஸ்ட் எடுக்க. இதுதான் ரெஸ்ட். எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சமாதானமா இருக்கும். எப்படி? என் ஆண்டவர் இருக்கிறார்ல, எனக்கு என்ன கவலை. இந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துடும். இதுதான் லேபர் இந்த வேர்ட் ஆஃப் காட் டு என்டர் தி ரெஸ்ட். ஆண்டோடைய வார்த்தையில நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி அவருடைய வார்த்தைக்குள்ள இளைப்பாறுதல பிரவேசிக்கணும். அப்போ நம்ம வந்து இந்த உலகத்துல எல்லா காரணங்களும் ரெஸ்ட் எடுக்கணும். அடிக்ஷன்ல இருந்து ரெஸ்ட் எடுக்கணும். வேற என்ன ப்ரெஷர்னா ரெஸ்ட் எடுக்கணும். மணி, மெட்டீரியல், எல்லா விதமான லஸ்ட் இந்த உலகத்துல எல்லாத்துல நம்ம ரெஸ்ட் எடுக்கணும். எப்படி ரெஸ்ட் எடுக்க முடியும்னா, நீ வசனத்துக்குள்ள ரெஸ்ட் எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ரெஸ்ட் எடுக்கும். வசனத்துக்குள்ள எப்படி ரெஸ்ட் எடுக்கும்னா, விசுவாசம் அதிகரிக்கும் போது. விசுவாசம் எப்படி அதிகரிக்கணும்? அவரோட வார்த்தையை இரவு பகலும் தியானிக்கணும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஹார்ட் ஒர்க் பண்ணாம, கர்த்தருடைய வார்த்தையில ஹார்ட் ஒர்க் பண்ணாம, அங்க ஒரு லேபர் பண்ணாம நமக்கு நம்ம வந்து இளைப்பாறுதல்ல பிரவேசிக்க முடியவே முடியாது. யூ cannot enter the rest without laboring, and without entering the rest you cannot experience what God has for you. அப்போ வந்து தேவன் நமக்காக என்ன வைத்திருக்கிறார், உங்களுக்காக என்ன வைத்திருக்கிறார், எனக்காக என்ன வச்சிருக்கிறாரு, அதை நம்ம எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம்னா, இளைப்பாறுதல பிரவேசிக்கும் போது மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். ஒருவேளை நான் எனக்கு இளைப்பாறுதல் இல்லை, நான் பல காரியங்களை குறித்து நான் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறேன், பல காரியங்களை குறித்து நான் வந்து வேதனை பட்டு கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா நம்மளால வந்து இளைப்பாறுதல போக முடியாது. ஏன்னா நம்ம வந்து இன்னுமே நம்ம பிரச்சனைகளை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, என்னட்ட கொடுத்து நீ ரெஸ்ட் எடுன்றாரு.
அப்போ நமக்கு எப்போ இந்த நம்பிக்கை வரும்னா, என் தேவன் எல்லாமே பார்த்துக்குவாரு. அவர் பார்த்துக்கிறாரு. முடிஞ்சிருச்சு. அவர் முடிச்சுட்டாரு எல்லாமே. இந்த மாதிரி வரும்போது தான், இந்த மாதிரி ஒரு லெவல் ஆஃப் ஃபெய்த்க்கு வரும்போது இளையப்பாறுல பிரவேசிக்க முடியும். அந்த மாதிரி பிரவேசிக்கும்போது தான் நம்மளால வந்து ரெஸ்ட்ட அனுபவிக்க முடியும். நம்மளால வந்து என்ஜாய் பண்ண முடியும் அவரோட பிளெஸிங்ஸ். அவரோட கிருபைங்கிற அந்த ஒரு பிளெஸிங்ல நம்ம என்ஜாய் பண்ண முடியும். வி ஷுட் நாட் எக்ஸ்பெக்ட், அதாவது நம்ம வந்து நமக்கு யாருன்னா ப்ரேயர் பண்ணுவாங்களா? ஒரு மிராக்கிள் நடக்குமா? இவங்ககிட்ட போய் ஜோப் பண்ணா மிராக்கிள் நடக்குமா? ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ, ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. இட் வில் நாட் ஒர்க். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது ஆக்சுவலா. We should not expect someone to pray for us and get the miracle. நம்ம ஒரு இறைப்பாறுதல போனா ஆட்டோமேட்டிக்கா எவ்ரி நமக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் லைஃப் தான் இருக்கும் அங்க. பிரைஸ் காட், ஹalleluya. அப்போ வந்து லேபர்னா என்ன? வாட் இஸ் லேபர்? அதாவது ஹார்ட் ஒர்க்னா என்ன? வேலை செய்வதென்றால் என்ன? என்ன வேலை செய்யணும்? பிரைஸ் காட், ஹalleluya. அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, டு மெடிடேட் தி வேர்ட் டே அண்ட் நைட் அண்ட் என்டர் இன்டு தி ரெஸ்ட் ஆன் தி ப்ராமிசஸ். அப்ப என்னன்னா, நம்ம எப்படி நம்ம வந்து ப்ராமிசஸ்குள்ள போக முடியும்னு சொன்னா, அவருடைய வார்த்தை இரவும் பகலும் தியானிக்கிறதுனால மட்டும்தான் அவரோட இளைப்பாறுதல் உள்ள போக முடியும். இல்லைன்னா அவரோட இளைப்பாறுதல் நம்மளால போக முடியாது. அப்போ ஒரு வார்த்தையை தியானிக்காம நம்ம வந்து அவருடைய நமக்கு என்ன வச்சிருக்காரு நமக்கு தெரியாது. அப்போ அவர் என்ன வச்சிருக்காரு தெரியாம எப்படி நம்ம சார்ந்து இருக்க முடியும்? அப்ப சார்ந்து இருக்காம நம்மளால நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்க முடியாது. ஸோ இந்த ரெஸ்ட்டுக்கு நமக்கு ஷார்ட் கட்ஸ் கிடையாது. ரெடிமேடு ஃபார்முலாஸ் கிடையாது நம்மளுக்கு. ஓகே, இது செஞ்சா இந்த ஆஃபரிங் கொடுத்தா எனக்கு இந்த பிளெஸிங்ஸ், இந்த ப்ரேயர் பண்ணிட்டா இந்த பிளெஸிங்ஸ், இவ்வளவு நாள் நொவினா, இவ்வளவு நாள் சர்ச், இவ்வளவு நாள் வந்து நான் ஆஃபரிங்ஸ், இவ்வளவு நாள் ஃபாஸ்டிங், இது பண்ணிட்டு ஆண்டவருக்கு இது கொடுத்துருவாரு. இதெல்லாம் வந்து ஷார்ட் கட்ஸ் அண்ட் ரெடிமேட் ஃபார்முலாஸ். இது வந்து எவ்வளவு நாள் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. ஆனா ஒர்க் அவுட் அப்படி ஒரு வேலை ஆயிடுச்சு, எவ்வளவு நாள் ஆகும்னு தெரியல. அது நமக்கு நிரந்தரமா இருக்குமான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா ஆண்டவருடைய ராஜ்யத்துல எல்லாமே ஒரு ப்ரோசஸ், ஒரு சிஸ்டம். அங்க வந்து ஷார்ட் கட்ஸ் கிடையாது. ஸோ வென் யூ ஃபோக்கஸ் ஆன் ப்ராமிஸ், அவருடைய சத்தியத்துல அவரோட வாக்குறுதிகளை ஃபோக்கஸ் பண்ணா அந்த ப்ராமிஸ், அந்த வாக்குறுதிகள், அந்த ஒரு கமாண்ட்மெண்ட்ஸ், அந்த ப்ராமிஸ் நம்மள வந்து இளைப்பாறுதலுக்கு எடுத்துட்டு போகும். இட் வில் லீட் அஸ், தி ப்ராமிஸ் வில் லீட் அஸ் டு ரெஸ்ட், லீட் யூ இன் டு தி ரெஸ்ட். அப்போ எப்படின்னாக்கா நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் கருத்துல வார்த்தை நீ எவ்வளோ நம்ம வந்து சுச்சுவேஷனை ஃபோக்கஸ் பண்றோமோ அவ்வளோ அது அதிகரிக்கும். அப்புறம் ரெஸ்ட் எடுக்க முடியாது. எவ்வளவு நம்ம ஆண்டவருடைய ப்ராமிசஸ்ல ஃபோக்கஸ் பண்றோமோ நமக்கு ரெஸ்ட் இருக்குது. உலகத்துல இருந்து ரெஸ்ட் எடுக்கும். வேலைகளும் தானா நடக்கும். வேலையெல்லாம் அழகா நடக்கும். ஹார்ட் ஒர்க் பண்றவங்களுக்குனா பெஸ்ட் நமக்கு நடக்கும். ரெஸ்ட் வந்து ஆண்டவருடைய வாக்குறுதியில ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்போம். அதுவும் ஜாலியா இருக்கும், பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஆண்டவரோட ஒரு லைக் வாக் வித் ஜீசஸ், அவரோட ப்ராமிசஸ் டே நைட் அவரோட நடக்கும்போது அமேசிங். அப்ப என்னன்னா, நோவா வந்து ஹி வாக்ட் வித் காட்னு இருக்குது. அப்ப என்ன, நோவா கையை பிடிச்சுன்னு டெய்லி நடந்திருந்தாரா? அதுக்கு அர்த்தம் தேவனையே அவர் தியானத்தை கொண்டிருந்தார். ஒவ்வொரு நாளும் தேவனை தியானிச்சுனே இருந்தார். தேவனோட பேசிக்கொண்டே இருப்பாரு. அவர் வந்து முழுமையா தேவன் மேல் நம்பிக்கை வைத்துனே இருந்தாரு. உலகமே அவரை பார்த்து சிரிச்சாங்க. என்ன செய்யறார் நோவான்? ஆனாலும் கூட, ஆனா இவர் வந்து தேவனோடு அவரோட பேசிக்கொண்டு அவரோட ஒரு உறவு வைத்துக்கொண்டு, உறவு தான் அந்த வாக் வித் காடுக்கு அர்த்தம். அவரோட ரிலேஷன்ஷிப் தான். பிரேஸ் காட். a person who entered into the rest, ஒரு மனுஷன் ரெஸ்டுக்குள்ள என்டர் ஆயிட்டாப்லன்னு சொன்னா he knows 100% all his needs are met. என்ன அர்த்தம்? அப்போ ஒரு மனுஷன் நான் ஆண்டோட இளைப்பாறுதல இருக்கிறேன் அவன் தெரிஞ்சுக்கொண்டானா 100 மடங்கு, அதாவது 100%, how to say 100% முழுமையா அவன் வந்து நம்புவான். தெரியும் அவனுக்கு என்னன்னா, என் தேவன் எல்லா காரியங்களையும் என் தேவைகள் எல்லாம் சந்தித்து விட்டார், சந்திக்குவார் இல்ல, சந்தித்து விட்டார் அப்படின்னு தெரியும். பிகாஸ் அவர் ஆல்ரெடி கிராஸ்ல எல்லாமே முடிச்சிட்டாரு இல்லையா? Praise God. We should not think, அதாவது நம்ம என்ன யோசிக்க கூடாதுன்னா, என் தேவன் நம்ம என்ன எப்படி இருக்குதுன்னா, என் தேவனோட சித்தம் இருந்தா நடக்கட்டும், என் தேவன் நல்லா வைக்குவார், என்ன தேவனா தேவன் சந்திப்பாரு. இன்னும் நம்ம இந்த ஸ்டேட்ல இருந்தோம்னா என் தேவன் செய்வாரு, அவர் கொடுக்குவாரு, அவர் நடத்துவாரு. ஆண்டவர் ஆல்ரெடி நடத்திட்டாரு, கொடுத்துட்டாரு, செய்துட்டாரு, செஞ்சுட்டாரு, எல்லாமே அவர் முடிச்சுட்டாரு. அப்ப இன்னும் நம்ம ஒரு மைண்ட் செட் ஆண்டவர் செய்வாரு கொடுக்குவாருன்னு இருந்தா இன்னும் நம்ம இளைப்பாறுதல இல்லைன்னு அர்த்தம். எப்ப நம்ம முழுமையா நம்ம எது நம்புதோ, என் தேவன் எல்லாமே முடிச்சுட்டாரு. நான் கண்ணில் பாக்குறது எதுவுமே என் வாழ்க்கையில சூழ்நிலை சரியில்லை என் கண்ணில் பார்த்தா அதை நான் நம்ப போறது இல்லை. ஏன்னா என் தேவன் எனக்காக எல்லாமே முடிச்சுட்டாரு அப்படின்னு நான் நம்பினேன்னா, இட் இஸ் லைக் வி ஷுட் நாட் திங்க் தட்
நீட்ஸ் வில் பி மெட். இல்லை, வி ஷுட் ஆல்வேஸ் திங்க் நம்ம ஒரு 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 இதுக்கு வரணும், ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும். எப்படின்னா நீட்ஸ் வில் பி மெட், அதாவது வில் பி மெட் கிடையாது. அப்போ நான் இன்னுமே ரெஸ்ட் எடுக்கிறேன். ஒரு கன்க்ளூஷன் எப்படின்னா மை நீட்ஸ் ஆர் ஆல்ரெடி மெட். என் நீட்ஸ் ஆல்ரெடி மீட் பண்ணிட்டார் ஆண்டவர்னா தான் நம்ம இளைப்பாறுதல பிரவேசிச்சுன்னு இருக்கோம். இப்போ ஒருவேளை நமக்கு ஒரு தேவை இருக்குது, அந்த தேவை வந்து ஆண்டவர் கொடுக்குவாருன்னு நம்பி இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன பதட்டம், பயம், எப்படி செய்ய போறோம், அந்த மாதிரி எல்லாம் நம்ம இருப்போம். அப்போ ஒரு வேளை ஆண்டவர் நமக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு, ஒரு தேவையை அந்த சந்திச்சிட்டாரு, அப்போ நம்ம எப்படி இருப்போம்? ரெஸ்ட் பீஸ்ஃபுல்லா போய் ஆண்டவர் முடிச்சிட்டாரு. அப்போ உண்மையா நம்ம இளைப்பாறுதல பிரவேசிக்கிறோம் அர்த்தம் என்னன்னா, ஒரு காரியம் அவர் நமக்கு முடிக்கிறதுக்கு முன்னாடியே, ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடியே என் ஆண்டவர் எனக்கு எல்லாமே முடிச்சுட்டாரு அப்படின்ட்டு நான் நம்புறேன்னா, இன்னைக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை கவலைப்படாம வெறும் நன்றி சொல்லினே ஜாலியா ஆண்டவர் கூட நடந்திருக்கு, எனக்கு எது கவலை, ஆண்டவர் முடிச்சுட்டாரு அப்படின்னு நம்பி இருந்தேன்னா அதுதான் ரெஸ்ட். யாரும் எல்லாமே சந்திச்சுட்டாரு ஆல்ரெடி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆக்ஷன்லயும் நான் ஜாலியா இப்போ சந்திச்சுட்டா எவ்வளவு ஜாலியா போமோ, அந்த ஜாலியில நான் வந்து சந்திக்கிறதுக்கு முன்னாடியே இருந்தேன்னா நான் இளைப்பாறுதல பிரவேசிச்சுன்னு இருக்கிறேன்னு அர்த்தம். நான் சமாதானத்துக்குள்ள இருக்கிற அர்த்தம். அவருடைய வசனத்தை நான் முழுமையா நம்பின்னு இருக்கிறேன்னு அர்த்தம். அப்படி நம்பினா மாத்திரம் நம்மளால ஃப்ரீயா இருக்க முடியும். அவர் முடிச்சிட்டாரு, எனக்கு என்ன கவலை அப்படி. பிரைஸ் காட். ஸோ பிசிக்கலா என்னால பார்க்க முடியல, ஒரு அற்புதத்தை பார்க்க முடியல. பிசிக்கலா ஐ டோன்ட் சி, ஈவன் தோ பிசிக்கலி ஐ கான் சி. நான் பார்க்க முடியல பிசிக்கலா, லைக் வெளி பிரகாரமா, சரீர பிரகாரமா என்னால இன்னும் பார்க்கல. எனக்கு இந்த ஒரு அற்புத தேவை, இந்த தேவை சந்திக்கப்படணும், இன்னும் நான் பார்க்கல. பார்க்க முடியலனாலும் ஐ ஹாவ் அ சூப்பர் நேச்சுரல் பீஸ். நான் இன்னுமே எந்த அற்புதமும் பார்க்கல. என் மனசுல ஒரு சமாதானம், ஒரு தெய்வீக சமாதானம், ஒரு பரிபூர்ண சமாதானம் எனக்குள்ள இருக்குது அப்படின்னு சொன்னா, அப்போனா என் தேவன் வந்து எல்லாமே முடிச்சிட்டாரு, எல்லாத்தையும் சந்திச்சிட்டாரு அப்படின்னு ஒரு சமாதானம் எனக்குள்ள இருந்துச்சுன்னா, அப்போ நான் வந்து உண்மையாவே இளைப்பாறுதல பிரவேசித்து கொண்டிருக்கேன். அதாவது even though physically I can't see, I have a supernatural peace that God has met all my needs. அதுதான் ரெஸ்ட். Praise God, hallelujah. அதுதான் ரெஸ்ட். Thank you Jesus. அப்போ லேபர், அப்போ அப்போ என்னன்னா, ஹவு டு யூ நோ, இப்போ உங்களுக்கு எப்படி தெரியும்? ஹவு டு யூ நோ யூ ஆர் இன் ரெஸ்ட்? நீங்க நீங்க வந்து இளைப்பாறுதல தான் பிரவேசித்து கொண்டு இருக்கிறீங்கன்னு எப்படி தெரியும்? நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, இஃப் யூ நோ, உங்களுக்கு வந்து என்னுடைய தேவையெல்லாம் தேவன் எல்லாமே சந்திச்சு விட்டாரு, சந்திச்சுட்டு முடிச்சாச்சு, அவர் எல்லாமே முடிச்சிட்டாரு, எல்லாமே சந்திச்சுட்டாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தீங்கன்னா, நீங்க அறிந்து கொண்டீங்கன்னாக்கா, அப்போ நம்ம வந்து ரெஸ்ட்ல இருக்கிறோம். இஃப் யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் பீஸ் இன் மிட்ஸ் ஆஃப் ட்ரையல்ஸ் அண்ட் ட்ரிபுலேஷன்ஸ், உன்னுடைய எல்லா கஷ்டமான சூழ்நிலையிலையோ, பிரச்சனை இருக்கிற சூழ்நிலையிலையோ, மனசு வேதனையா இருக்கும் போதும், ஐ மீன் வேதனைக்கு தரக்கூடிய காரியங்களா இருக்கும் போதும், இல்ல வந்து ஏதோ பாரம் நமக்குள்ள இருந்தாலும், அதெல்லாம் இருந்தும் தெரிஞ்சும் நீங்க வந்து இன்னும் கர்த்தரோட சமாதானத்துல இருந்தீங்கன்னா, ஓகே இவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை என்னதே இல்லப்பா, எனக்கு என்னன்னே தெரியாது, என் பிரச்சனையே இல்லை அப்படின்னு நம்ம நம்பின்னு இருந்தோம், அப்படி நினைச்சிட்டு இருந்தோம்னா, ஆனா எனக்குள்ள ஒரு சமாதானம் இருக்குது, என்னை சுத்தி என்ன எனக்கு அப்படி நான் சமாதானமா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நம்பி அந்த சமாதானத்துல இருந்தோம்னா, அப்போ நம்ம இளைப்பாறுதல் இருக்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம். நமக்கு வந்து ட்ரபிள் நிறைய இருக்கலாம், பண பிரச்சனையா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், ஃபேமிலி இஷ்யூஸ், வேலை மேல பிரச்சனை, என்ன பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு மத்தியில நம்ம வரியே பண்ணாம இருந்தோம்னா, அந்த வரி இல்லாம ஏதோ எனக்கு ஒரு சமாதானம் இருக்குதுன்னா ஜாலியா இருக்கிறேனே அப்படின்னு ஒரு ஃபீல்ல நம்ம இருந்தோம்னா, அந்த ஒரு சமாதானம் இருந்துச்சுன்னா, அப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம் நீங்க இளைப்பாறுதல பிரவேசித்து கொண்டு இருக்கிறீங்க ஆல்ரெடி அப்படின்ட்டு. அப்போ இளைப்பாறுதல்ங்கிற ஒரு காரியத்தை தான் நம்ம வந்து கீழ்ப்படிய வேண்டும். ஒபீடியன்ஸ், அங்கதான் நம்ம வாழணும். இளைப்பாறுதல் நம்ம வாழ கத்துக்கணும். இளைப்பாறுதல் அதாவது நம்ம ஒரு மனுஷன் செத்த பிறகு ஆர்ஐபி ரெஸ்ட் இன் பீஸ், அது கிடையாது. இளைப்பாறுதல்னா, ரெஸ்ட் இன் பீஸ்னா, உயிரோட இருக்கும் போதே தன்னுடைய எல்லா பலவிதமான காரியங்களுக்கு மத்தியில நம்ம சமாதானமா ரெஸ்ட் எடுத்துன்னு இருக்கிறோம்னாக்கா, ரெஸ்ட் இன் பீஸ். நம்ம சமாதானமா நம்ம இளைப்பாறுதல்ல இருக்கிறோம், ரெஸ்ட் எடுத்துக்கிறோம், பீஸ்ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிறோம்னா, அதுதான் ஒபீடியன்ஸ். ஆண்டவர் ஆண்டவர் சொல்றாரு, எல்லாமே என்கிட்ட கொடுத்துட்டு நீ ரெஸ்ட் எடுன்றார். நம்ம வசனம் பார்த்தோம், ஹீப்ரூ 4ல பார்த்தோம், 10:11 பார்த்தோம். ஒபீடியன்ஸ்னா என்ன சொல்றாரு அவரு? அவங்க மாதிரி நீங்க ஒரு அவங்களோட எக்ஸாம்பிள் எடுத்து டிஸ்ஓபே பண்ணாம நீங்க ரெஸ்ட்டுக்குள்ள என்ன மாதிரி தேவன் மாதிரி, நான் வந்து 6 நாள் செய்து 7ஆவது நாள்
ரெஸ்ட் எடுத்து நீங்களும் அதே மாதிரி எல்லா காரியங்களும் ரெஸ்ட் எடுத்து என் மேல முழு நம்பிக்கை இருங்கோ. அதுதான் உன் வீடு. சங்கீதம் 91 1வது அதிகாரம், Psalm 91 verses 1. அதுல என்ன இருக்குன்னா, he who dwells in the secret place of the most high shall abide under the shadow of Almighty. அப்ப இந்த ஹோல் சாப்டர் எப்படின்னாக்கா, நீங்க சங்கீதம் 91 நிறைய பேர் படிக்கிற பழக்கம் இருக்கலாம். அப்போ இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, எல்லாமே வந்து ஆசீர்வாதமான காரியங்கள் இருக்குது. அதுல வாதையும் கூடாரத்தை அணுகாது, எந்த தீங்கு பொல்லாப்பும் கிட்ட வராது, 1000 பேர் விழுந்தாலும் பக்கத்துல 16,000 பேர் விழுந்தாலும் அது உங்களுக்கு வந்து எதுவுமே அதுல நடக்காது, எந்த தீங்கும் நடக்காது அப்படின்னு நிறைய இருக்கு. அப்போ அது என்னன்னா, முதலாவது வசனத்துல ஒரு 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 கண்டிஷன் கொடுத்துருக்கு. என்ன கண்டிஷன்னா, சீக்ரெட் பிளேஸ்ல இங்க டுவெல் பண்ணணும். அப்ப எப்படி இது டுவெல் பண்ண முடியும்? அப்ப மோஸ்ட் ஹை, அதாவது he who dwells in the secret place of most high. அப்ப தேவனுடைய மோஸ்ட் ஹை, தேவனுடைய மறைவிடத்துல நம்ம தங்கி இருக்கணுமா? அப்படி தங்கி இருக்கும்போது தான் இந்த இப்ப நிறைய பேர் வந்து டெய்லி சங்கீதம்லாம் படிப்பாங்க. ஆனாலும் அவங்களுக்கு வந்து நோவு இருக்கலாம், வாதம் வந்திருக்கலாம், எதெல்லாம் இருக்கலாம். ஏன் நம்ம டெய்லி படிக்கணுமே? ஏன் வந்துச்சு? நம்ம சிந்தித்து பார்த்துருக்கோமா? ஏன்னா நம்ம கண்டிஷனை ஃபாலோ பண்ணோம். அவர் மறைவிடத்தில் தங்கி இருக்கிறோம்னா என்ன அர்த்தம்? தினமும் இரவும் பகலும் வார்த்தைக்குள்ள நம்ம வந்து என்ன வாழணும், வார்த்தைக்குள்ள டுவெல் பண்ணணும். அதுல வந்து தமிழ்ல நினைக்கிற மறைவிடத்தில் தங்கி இருக்கணும்னு இருக்குது வசனம். அப்படின்னா விசிட் பண்ண சொல்லலாம். ஒரு டுவெல்னா என்ன? அங்க வாசம் செய்யணும். அப்ப என்னன்னா, நம்ம ஜஸ்ட் விசிட் பண்ணி வந்துடுறோம், வெறும் படிக்கிறோம், கோயிலுக்கு போறோம், வரோம், ஒரு அரவர் ஜெபிக்கிறோம், அதுக்கப்புறம் தேவனை நம்ம அங்கதான் வச்சு பார்க்கிறோம். தேவன் நமக்குள்ள இருக்கிறார், அவருக்குள்ள நம்ம வாசம் செய்ய கேட்கிறார். என்ன அர்த்தம்? கர்த்தரோட வார்த்தைக்குள்ள நம்ம தங்கி இருக்கணும். அதான் மறைவிடத்துல தங்கி இருக்கிறது. அப்படி மறைவிடத்துலங்கிறது அந்த ஒரு வார்த்தைக்கு நம்ம தங்கி இருக்கும் போது, இரவு வார்த்தையோடவே நம்ம நடக்கும் போது, தியானிக்கும் போது, அதன்படி நடக்கும் போது, கர்த்தருக்குள்ள நம்ம நடக்கிறோம், அவருக்குள்ள நம்ம மறைந்து இருக்கிறோம். அப்ப சாத்தான் கண்ணுக்கு நம்ம அடிப்பட முடியாது. அவருடைய மறைவிடத்துல நம்ம தங்கி இருக்கிறோம் இல்லையா? அவரோட மறைவிடத்துல நம்ம வந்து வாசம் செஞ்சுன்னு இருக்கிறோம். அதனால அவர் வார்த்தைகளை தங்கி இருக்கிறது அவர் மறைவிட தங்கி. அப்போ அதை ஃபாலோ பண்ணணும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன், அந்த சங்கீத 91 எல்லாமே நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். Praise God, hallelujah. So if you dwell, you will be able to enter the secret place. நம்ம வந்து கர்த்தரோட வார்த்தைக்குள்ள தங்கி இருந்தோம்னா தான் அவருடைய இலைப்பாறுதல பிரவேசிக்க முடியும், சீக்ரெட் பிளேஸ் நம்மளால இருக்க முடியும். Praise God, hallelujah. So now எப்படி, how can a person enter into the secret place, into the place of rest? எப்படி நம்ம வந்து அவருடைய சீக்ரெட் பிளேஸ்ல எப்படி நம்மளால வந்து என்டர் ஆக முடியும்? அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ என்னன்னா, எவ்ரி டைம் யூ வரி, அதாவது எப்பவுமே நம்ம வந்து வரி பண்ணும்போது, லைக் எக்ஸாம்பிள், வரி பண்ணும்போது, இல்ல கற்று வார்த்தை பேசாத போது, இல்ல போயிட்டு வந்தாக்கா, இல்ல நம்ம என்ன ஆகிறோம்னாக்கா, நம்ம வந்து ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்கும் போது, ப்ரேயர் ஆண்டவருடைய சத்தியத்தை தெரிஞ்சுக்காத போது, கவலை கலங்குகிறது, எல்லா காரியங்களும் செய்யுது. நம்ம சீக்ரெட் பிளேஸ்ல இருந்து அவரோட மறைவிடத்துல நம்ம வெளியில வந்துடுறோம். ஏன்னா அவர் வார்த்தை சொல்லி எதுவும் கவலைப்படாது. அப்ப நான் கவலைப்படும் போது அவர் மறைவிடத்துல இருந்து நான் வெளியில வந்துடுறேன். அப்ப என்ன ஆகுனா, எனிமியோடைய கண்ணுக்கு நம்ம வந்து தெரியும், அட்டாக் பண்ற எனிமி. அப்பதான் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, சோதனைக்கு மேல சோதனை. பிகாஸ் நம்ம வந்து சீக்ரெட் பிளேஸ் அந்த மறைவிடத்துல இன்னும் இல்லை. We are no more the secret place. We are out of the protection, exposed to this devil side. நம்ம ப்ரொடெக்ஷன் வந்து வெளியில வந்துடும். ஸோ சீக்ரெட் பிளேஸ் அங்க இருக்கிற இடத்துலதான் இருக்குது, தேவன் இருக்கிற மாதிரி தான் இருக்கிறார். ஆனா என்னன்னா, அதுக்குள்ள நம்ம இருக்கிறோமா, நம்ம அவரோட வார்த்தை தியானித்து அதன்படி நடந்து, நம்ம வந்து ஒன்றும் கவலைப்படாம நல்லது செஞ்சுங்க, தேவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம ஒரு சாயில நடந்து கொண்டு போது அவரோட மறைவிடத்துல நம்ம தங்கி இருக்கிறோம். ஆனா நம்ம இதுல ஏதாவது ஒண்ணு குறாச்சுன்னா, அவர் மறைவிடம் இருக்கிற மாதிரி தான் இருக்கு, நம்ம வெளியில வந்துடுறோம். அவர் மறைவிடத்துல வருவோம். என்ன இருந்தாக்கா, ஓ என்ன ஒரு ஜாய் வந்து சீக்ரெட் பிளேஸ்ல இருக்கு, இப்போ அது ஒரு பண்ண தப்புனாலே இப்போ அது வந்து வெளியில வந்துருச்சு சீக்ரெட் பிளேஸ்ல. இப்ப என்ன ஆயிடுச்சு, ஜாய் சாத்தான் கண்ணுக்கு தெரியறதுனால அவன் அட்டாக் பண்றான். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அப்ப என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அந்த மாதிரி அட்டாக் பண்ற மாதிரி நாம வந்து இல்லாம அந்த மறைவிடத்துல தங்கி இருக்க
கற்றுக்கொள்ளணும். சோ அவருடைய ப்ராமிஸ்ல மட்டும்தான் நம்மளால மறைவிடத்துல மறைவிடத்துக்குள்ள நம்ம நுழைய முடியும். அவருடைய வசனத்துல தியானித்து அதை நடக்கிறது மூலியமா மட்டும்தான் நம்மளால மறைவிடத்துல தங்கி இருக்க முடியும். எவ்ரி டைம் when we focus on a situation, ஒவ்வொரு டைம் சுச்சுவேஷன் நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது, ப்ராப்ளம்ல ஃபோக்கஸ் பண்ணுவோம். எவ்ரி டைம் பயத்தை குறித்து பேசும்போது எது எது நோவு வருது, எது எது பிரச்சனை, புது புதுசா நோவு வருது, பயம், அதை பத்தி ரிசர்ச் பண்றது, அது என்ன நடக்கும், ஏது நடக்கும், சானிடைசர் போட்டுக்கலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா. அப்ப என்னன்னா பயம். when we speak fear every moment, when we speak fear, என்ன வந்து we come out of the secret place. ஒவ்வொரு வருஷம் நம்ம பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ணும்போதோ, ப்ராப்ளம் சுச்சுவேஷனை ஃபோக்கஸ் பண்ணும்போதோ, பயத்தை குறித்து பேசும்போதோ, வெறும் பயத்தை பத்தியே பேசும்போது, பயத்தை பத்தி பேசுறதுன்னா ஒரு பிரச்சனை குறித்து பயந்து போய் அதை பத்தி பேசுறது, ஒரு நோவை குறித்து பயந்து போய் அதை பத்தி பேசுறதோ. when we speak fear, we have already come out of the secret place. நம்ம ஆல்ரெடி சீக்ரெட் பிளேஸ் வெளியே வரும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம சாத்தான் கண்ணுக்கு தெரியும், டெவில் கண்ணுக்கு, எனிமி கண்ணுக்கு நம்ம தெரியும் போது நம்ம எதற்காக பயந்தோமோ அது நிஜமா மாறும். நம்ம நிறைய அநேக நேரத்துல பாருங்களேன், நம்ம ஒரு ஒரு நோவை குறித்து பயப்படுவோம், ஒரு ஜுரத்தை குறிச்சோ இல்ல ஒரு சிக்னஸ் குறித்தோ பயப்படுவோம். ஐயோ இது வந்துட போது, இப்படி பார்த்துக்கணும், இப்படி பார்க்கணும். பார்த்தா நம்ம அந்த நோய் நமக்கு எவ்வளவுதான் ப்ரொடெக்ஷன் நம்ம இருந்திருந்தாலும் சுயமா அந்த நோய் நமக்கு வந்துட்டு இருக்கும். அப்ப நம்ம யோசிப்போம், எப்படிலாம் வந்துச்சு, உங்க பயத்தினாலதான் வந்துச்சு. ஏன்னா பயம், பயப்படுற மாத்திரத்துல நீங்க மறைவிடத்துல இருந்து வெளியில வந்து சாத்தான் கண்ணுக்கு தெரியுறீங்க இல்லையா. அப்ப அவன் என்ன பண்றான், நீ எதை குறித்து பயத்தை அவன் கொடுத்தான்னு நீ பயந்தியோ, அந்த பயத்துல எந்த காரியத்துக்காக பயந்தியோ அந்த காரியம் நிறைவேறும். அப்போ அப்போ நம்ம சீக்ரெட் பிளேஸ் திரும்ப போக முடியாதா? கண்டிப்பா திரும்ப போக முடியும். என்ன செய்யலாம் சீக்ரெட் பிளேஸ்ல திரும்பவும் நம்ம அலைன் பண்ணணும். கர்த்தரோட வார்த்தைகளை திருப்பி நம்ம கரெக்டா அலைன் பண்ணி நம்மள வந்து அந்த நம்பிக்கைக்குள்ள போகும்போது திரும்ப நம்ம என்ன பண்றோம், சீக்ரெட் பிளேஸ்ல நம்ம என்டர் ஆயிடும். பிரைஸ் காட். அப்போ டு வி ஹாவ் அ டெண்டன்சி டு ஃபால், நமக்கு அது விழுந்து போகக்கூடிய அந்த ஒரு தன்மை இருக்குதா? கண்டிப்பா. நமக்கு வந்து ஒரு ஒரு டைமும் வந்து நமக்கு ஒரு ஒரு சூழ்நிலை நம்ம வரும்போது விழுந்து போறோம். அப்போ வந்து ஆஹ் நம்ம சீக்ரெட் பிளேஸ்ல இருந்து வெளியே வந்துடுறோமா? விழுந்து போகும்போது நம்ம சீக்ரெட் பிளேஸ்ல இருந்து வெளியே வந்துடுறோம். ஆமா, பட் அதாவது நெவர் ஸ்டே ஃபாலன், அதுதான் முக்கியம். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நமக்கு வந்து எல்லாருக்குமே இயல்பாவே எந்த ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம விழுந்து போயிடுவோம். சில காரியங்கள பயந்து போயிடலாம், விழுந்து போகலாம், வரிஸ் பண்ணலாம், மர்மர் பண்ணிடலாம், என்ன மற்றவங்களை ஹர்ட் பண்ணிடலாம். ஆமா, விழுந்து போறோம், இல்லைன்னு இல்லை. ஆனா விழுந்து போடும்போது விழுந்த மாதிரியே இருந்துடக்கூடாது. அதுதான் ப்ராப்ளம் மனுஷங்க கிட்ட. நம்ம கிட்ட பிரச்சனையே விழுந்துட்டா அது உள்ளவே டுவெல் பண்றது. நம்ம என்ன பண்ணோம், விழுந்துட்டு, ஆமா விழுந்துட்டு குயிக்கா நம்ம எழுந்து சீக்ரெட் பிளேஸ்ல போயிடணும். மறைவிடத்துல தங்கிடணும், போயிட்டு உள்ளோம். நம்ம இன்னும் உள்ள போயிடும். அப்படி போயிட்டோம்னா அப்போ நம்ம திரும்பவும் எப்படி போக முடியும்? கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் தப்பு பண்ணிட்டப்பா, நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்க, எனக்கு தெரியும். மன்னிக்குவாரா இல்லையா? இல்ல, ஆல்ரெடி மன்னிச்சிட்டாரு. நீங்க மன்னிச்சிட்டீங்க, எனக்கு தெரியும். என்னை சுத்திகரிங்க, சாங்டிஃபை மீ ஃபாதர் அப்படின்னு நம்ம சுத்திகரிப்பு ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு திருப்பி நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் நம்ம வந்து இயல்பாவே நம்ம விழுந்து போகுவோம் அப்படின்னு அவருக்கு தெரியும். அதனால நம்ம ஆல்ரெடி மன்னிச்சிட்டாரு. அவர் மன்னிச்சுட்டு இருந்தா நான் திருப்பி திருப்பி தப்பு பண்ணுவேன்னு அப்படி கிடையாது. அவர் தேவனுடைய அன்பு நம்ம கிட்ட இருக்க. விழுந்து போறதுனால ஆண்டவரை சுத்திகரிங்க, தப்பு பண்ணிட்டேன், சுத்திகரிங்க ஆண்டவரே, எனக்கு தெரியுங்க, என்ன மன்னிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சீக்ரெட் பிளேஸ்ல உள்ள ஓடிடணும். திரும்பியும் அப்படி ஓடும் போது அப்போ கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது கான்ஸ்டன்டா நம்ம லேபர் பண்ணணும், கண்டினியூஸா நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளவே டுவெல் ஆகணும். அப்போ கன்சிஸ்டன்சி இருக்கும்போது, ஒரு கேப் இல்லாத போது நம்ம வந்து மறைவிடத்துல வெளியே வர சான்ஸே இல்லை. ஸோ அது அது வந்து ஜஸ்ட் நாட் ஹேப்பன் உடனே. இன்னைக்கு நான் நினைக்கிறேன் மறைவிடத்துல போயிடலாம், நான் தியானிச்சிடலாம், இல்ல தாட்ஸ் எல்லாம் வந்து ஒரு நாளுக்கு நாள் நிறைய நம்மளுக்குள்ள ஒரு அரண் மாதிரி ஸ்ட்ராங் மாதிரி பில்ட் ஆயிருக்கு. ஒரே நேரத்துல அழிச்சு போட முடியாது. கர்த்தருடைய வார்த்தை தினமும் படிச்சு 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 அதை ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணி நம்ம முழுவதா கடலுக்குள்ள வர முடியும். அந்த மாதிரி அப்படி வரும்போது ஜஸ்ட் ஒரு நாள் ப்ரோக்ராம் போகணும், ஒரு ப்ரேயருக்கு போகணும், அங்க ஒரு அபிஷேக கூட்டத்துக்கு போகணும், அனாயிண்டிங் செஷனு, ரெகுலர் மாஸுக்கு போகணும், ரெகுலர் சர்வீஸ்க்கு போகணும், ப்ரேயர் மீட்டிங்ஸ் போகணும், ஒரு நாள் மாறிடலாம்? கண்டிப்பா இல்லை. மேபி இதுல இருந்து மாறணும்னு ஆண்டு ஒப்பு கொடுக்கலாம், ஒப்பு கொடுத்து வரலாம். ஆனா மாறிட முடியாது. ஒப்பு கொடுத்துட்டு அதை விட்டு கொடுத்து ஆண்டர்ட்ட தினம் தினம் அந்த காரியத்தை ஒப்பு கொடுத்துட்டு பிறகு தினம் தினம் வார்த்தைகள் நம்ம ஸ்பிரிட் மேல பில்ட் பண்ண வார்த்தைகள் அதிகரிக்கும் போது அப்பதான் நம்மளால ஒப்பு கொடுத்த காரியத்துல இருந்து நம்ம முழுசா வெளியே வர முடியும்.
வெளிய ஒரு நாள் நான் வந்து கடவுள ஏத்துக்கினேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் கடவுளுக்குள்ள இருக்கிறேன்னு சொல்லிட்டு, நான் இந்த தப்பெல்லாம் இந்த அடிக்ஷன்லாம் விட்டுட்டேன்னு சொல்லிட்டு, என் பார்ட்னர் லைஃப் லீட் பண்ணா, ஒரு நாள் கண்டிப்பா திரும்பவும் அந்த பிரச்சனை எழும்பும். திரும்பி அந்த அடிக்ஷனுக்கு நம்ம போவோம். நம்ம வந்து குட் பார்ன் அகெயின், அதாவது ஞானஸ்தானம் எடுக்கிறது நல்லது, ஆண்டவர்ட்ட ஒப்புக் கொடுக்கிறது நல்லது, ரட்சிப்புல வர்றது நல்லது. ஆனா, அந்த ரட்சிப்பு நிலைச்சு இருக்கணும்னா, தினமும் கன்சிஸ்டன்சி, கான்ஸ்டன்ட்டா நம்ம லேபர் பண்ணணும். கான்ஸ்டன்ட்டா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அவருடைய வார்த்தையில. அதுல நிலைச்சிருக்கணும், தங்கி இருக்கணும். அப்பதான் நம்ம திரும்பவும் சீக்ரெட் பிளேஸ்ல போய் அது உள்ளவே இருக்க முடியும். ஒருவேளை இன்னைக்கு ஒரு சூழ்நிலை இருந்தா நான் விழுந்து போனேன்னா, நான் உடனே ஏஞ்சி திரும்பவும் மறைவிடத்துக்குள்ள போக முடியும்னா, அவர் வார்த்தையில கன்ஃபியூஸா இருந்தா மட்டும்தான். அப்ப இன்னைக்கு விழுந்துட்டேன்னா, அப்ப அப்ப நான் இன்னைக்கு ஒரு அபிஷேக கூட்டத்துக்கு போறேன்னா, நான் ரட்சிக்கப்பட்டேன்னா, நான் எனக்கு அந்நிய பாஷை கிடைச்சிருச்சு. நான் அனாயிண்ட் ஆயிட்டேன். சரி ஓகே. நான் சப்மிட் பண்ணிட்டேன். சரி ஓகே. அடிக்ஷன் எல்லாம் விட்டுட்டேன். சரி ஓகே. ஒப்பு கொடுத்து நான் வந்துட்டேன். ஓகே. வாட் நெக்ஸ்ட்? நீ எல்லாம் முடிச்சு இன்னைக்கு வந்துட்ட. நாளையில இருந்து என்ன நடக்க போகுது? என்ன உங்க வாழ்க்கையில இருக்க போகுது? வாட் ஆர் யூ கோயிங் டு டூ? வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்? ஐ ஹாவ் டு கோ பேக் அண்ட் லேபர் டு ரிமைன் இன் சீக்ரெட் பிளேஸ். நான் திரும்பவும் போய் அவர் வார்த்தையில் நம்ம டெய்லி 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 தியானிச்சு அதை மாதிரி நடந்து அதை தங்கி இருக்கும்போது தான் நம்மளால மறைவிடத்துல தங்கி இருக்க முடியும். நான் ஒப்பு கொடுத்த காரியம் என்கிட்ட திரும்பி வரக்கூடாது. நான் ஒப்பு கொடுத்த அடிக்ஷன்ஸ் எனக்கு திரும்பி வரக்கூடாதுன்னா, நான் நான் வந்து திரும்பியும் அதை பார்க்க கூடாதுன்னா, நான் திரும்பி திரும்பி தேவனுடைய வார்த்தையை பார்த்து கொண்டே இருக்கணும், தியானித்து கொண்டே இருக்கணும், அதன் மாதிரி நடந்து கொண்டே இருக்கணும், நான் ட்ரெயின் பண்ணினே இருக்கணும். அப்பதான் என்னால சீக்ரெட் பிளேஸ் தங்கி இருக்க முடியும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கீப் செக்கிங் யூர் செல்ஃப். நம்ம செக் பண்ணினே இருக்கணும். எந்த காரியம் நான் செஞ்சாலும் இது கரெக்டா, இது தேவனுக்கு பிரியமானதா, நான் செய்யறது கரெக்டா இல்லையா, உடனே ஆண்டவருக்கு உள்ள அந்த அந்த ஒரு சாங்டிபிகேஷன் வந்துடணும். இது தப்பு பண்ணிட்டேன், ஆமா சாரி, ஆயிடுச்சு, முடிஞ்சிச்சு, ஆண்டவரே நான் ஃபெயில் ஆயிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை சாங்டிஃபை பண்ணுங்க, நான் திரும்பவும் சீக்ரெட் பிளேஸ்க்குள்ள வந்துடுறேன்னு அவரோட வார்த்தையை தியானிச்சு வந்துடணும் சீக்ரெட் பிளேஸ்க்குள்ள. ஆனா அதே மாதிரி நம்ம சீக்ரெட் பிளேஸ்ல போகாமலேயே நம்ம இருந்துட்டோம்னா, சாத்தான் ஒண்ணு போய் 7 கொண்டு வரணும். ஒண்ணு நம்ம ஒப்பு கொடுத்துருப்போம், அது ஒரு 7 நம்ம கூட சேர்ந்து வந்து நம்ம வாழ்க்கையை அழிச்சு போட்டுரும். அதனால நம்ம சோபர் மைண்டா இருக்கணும், தெளிந்த புத்தியா இருக்கணும். நம்ம ஏனோ தானோ வாழாம நம்ம தேவனோட வாசம் செய்யறோம், அவரோட வார்த்தைக்குள்ள நம்ம மறைவிட தங்கி இருக்கணும். அப்படி தங்கி இருக்கும்போது நம்ம செக் பண்ணினே இருக்கணும். நான் பிரியப்படுத்துறேன்னா தேவனை, இந்த காரியத்துல நான் பிரியப்படுத்துறேன்னா, இன்னைக்கு நான் செய்ய போற காரியத்துல பிரியப்படுத்துறேன்னா, செய்திருக்கிற காரியத்துல பிரியப்படுத்திருக்கிறேன்னா, இல்லைன்னு தோணுச்சுன்னா, ஆண்டவரே என்னை சாங்டிஃபை பண்ணுவோம், நான் சீக்கிரம் பிளேஸ்ல இருந்து வெளியே வர எனக்கு விருப்பம் இல்லை. இதுதான் ரெஸ்ட், இதுதான் ரெஸ்ட், இதுதான் இளைப்பாறுதல். ஆண்டவர் இருக்கிறார், அவர் பார்த்துக்கிறாரு, அவருடைய மீட்டுக் கொண்டாரு. நான் அவருக்காக வாழணும், அவருடைய வார்த்தையில சுவிசேஷத்தை கொண்டு போகணும். என் இஷ்டத்துக்கு நான் வாழ முடியாது. என் தேவனுக்காக ஒரு வாழ்க்கை, நான் நான் வந்து இந்த காரியங்களை விட்டுட்டேன். அதனால நான் ஒரு வார்த்தைக்குள்ள நான் ஹார்ட் ஒர்க் பண்ண போறேன். எனக்கு வேலை வேலை ப்ரெஷரா கவலை இல்லை. அந்த ப்ரெஷர் என்னதே இல்லை. என் ஆண்டவர் எல்லாம் பார்த்துட்டாரு. நான் என் ஆண்டருக்காக ஒரு வேலை செய்ய போறேன். நான் அவரோட வார்த்தையில நான் வேலை செய்ய போறேன். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பிரவேசிச்சோன்னா, இதுதான் இளைப்பாறுதல் பிரவேசிப்பது. Praise God. Hallelujah. Thank you, Jesus. அப்போ இதுதான் லேபர். லேபர் என்ன? டு மெடிடேட் த வேர்ட் டே அண்ட் நைட். டே அண்ட் நைட் நம்ம அவருடைய அவருடைய வார்த்தைக்குள்ள நம்ம மெடிடேட் பண்ணணும். வார்த்தையை டே அண்ட் நைட் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி மெடிடேட் பண்ணி அவருடைய இளைப்பாறுதல், அவரோட வாக்குறுதிகளின் உள்ள பிரவேசிக்கணும். எப்படி? ஹவு டு லேபர், ஹவு டு ரெஸ்ட் அப்பான் த ப்ராமிசஸ். எவ்ரி டைம் ஐ ஸ்பீக் சம்திங் ராங், ஒவ்வொரு விஷயம் நான் தப்பா ஏதோ பேசினேனாக்கா, நான் அதை திரும்பவும் ஐ ஹாவ் டு லேபர். அதாவது வார்த்தைகளை திரும்ப அதிகரிக்கணும், வார்த்தையை தியானிக்கணும். எவ்ரி டைம் நான் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன்னாக்கா, நான் ரிப்பெண்ட் பண்ணி ஆண்டவருடைய வார்த்தையை நான் ஃபோக்கஸ் பண்ணி அவர் வார்த்தையை நான் பேச ஆரம்பிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை நான் பேசி என்னுடைய வாயிலிருந்து நெகட்டிவா வந்துருந்துச்சுன்னா, அப்போ அதை நான் ரிப்பெண்ட் பண்ணி அதில் கேன்சல் ஆனவன் கேன்சல் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். நீ நான் பேச மாட்டேன் ஆண்டவரை, நான் ரிப்பெண்ட் பண்ணி திரும்பவும் ஆண்டோடைய வார்த்தைக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ எவ்ரி டைம் ப்ரெஷர் கம்ஸ் ஃப்ரம் அவுட். ஒரு வருஷம் ப்ரெஷர் நமக்குள்ள வெளியிலிருந்து நம்ம வருது. வாழ்க்கையில வந்து வெளியில இருந்து ஏதாவது நெகட்டிவ் திங்ஸ் வரும்போது நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணணும்? நான் செக் பண்ணணும், கான்ஸ்டன்ட் செக். இது வெளியில இருந்து வருது, இந்த ப்ரெஷர், இந்த 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 தவறான வார்த்தைகள், இந்த இந்த பெர்சிக்யூஷன், இந்த அவமானம், நிந்தை,
போராட்டம் எதுவுமே, நோவு எதுவுமே வெளியிருந்து வரும். நான் செக் பண்ணும் கான்ஸ்டன்டா, என் மைண்ட் வந்து செக் பண்ணும். நான் இது கரெக்டா, இது தப்பா, இதை நான் அட்மிட் பண்ணலாமா வேண்டாமா, ரினியூ அவர் மைண்ட். அப்போ மைண்ட் ரினியூ பண்ணணும்னா யூ ஹேவ் டு சேஞ்ச் த திங்கிங். நம்ம திங்கிங் சேஞ்ச் பண்ணணும். எப்படி சேஞ்ச் பண்ண முடியும்? திங்கிங் வித் ப்ராமிஸ் ஆஃப் ஒரு கர்த்தருடைய வார்த்தையில நம்ம திங்கிங் சேஞ்ச் பண்ணணும். ஸோ தட் ஐ டுவெல் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். அந்த சீக்ரெட் பிளேஸ் நான் இருக்கும்படிக்கு என்னோட திங்கிங் நான் சேஞ்ச் பண்ணி, இதுதான் ஒர்க், இதுதான் லேபர், இதுதான் நம்ம வந்து நம்ம நம்ம வேலை செய்யறது. கர்த்தருடைய வார்த்தையில இப்படிதான் வேலை செய்வது. ஸோ நம்ம கான்சியஸா இருக்கணும், வார்த்தையில கான்சியஸா இருக்கணும். எப்படி ரியாக்ட் பண்றோம், உணர்ச்சி படுறோம், உணர்ச்சி வசப்படுறோமா, இல்ல பதில் அளிக்கிறோமா சூழ்நிலைக்கு, அதுல கான்சியஸா இருக்கணும். பி கான்சியஸ் ஆன் வாட் வேர்ட் சேஸ் அண்ட் பி கான்சியஸ் ஆன் வாட் யூ ரியாக்ட். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு கவனமா இருக்கணும். அண்ட் நான் அதுக்கு எப்படி நான் பதில் அளிக்கிறேன்னா, சுச்சுவேஷனுக்கு பிரச்சனைகள் வரும்போது பதில் அளிக்கிறேன்னா, இல்ல உணர்ச்சி வசப்பட்டு நான் சீக்ரெட் பிளேஸ்ல வெளியே வந்தேன்னா நம்ம செக் பண்ணணும். பிரைஸ் இதுதான் கர்த்தருடைய இலைப்பாறுதல், இப்படிதான் பிரவேசிக்க முடியும். அப்போ அவருடைய வார்த்தையில் நம்ம வேலை செய்யும் போது, அதன்படி நடக்கும் போது விசுவாசம் அதிகரிக்குது. விசுவாசம் அதிகரிக்கும் போது அப்போ நம்ம வந்து கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் நம்ம நம்புவோம். அவருக்கு நம்பிக்கை நம்ம வரும்போது நம்ம இலைப்பாறுதல் பிரவேசிக்க ஆரம்பிக்கும். இலைப்பாறுதல் பிரவேசித்த நம்ம சுத்தி நடக்கிற எந்த காரியமும் நமக்கு அது எதுவுமே ஆகாது. ஆனா நம்ம என்ன என்ன பண்ணுவோம்னா சமாதானத்துல இருப்போம். என்னை சுத்தி என்ன நடந்தா எனக்கு என்ன, எனக்கு அதுல எஃபெக்ட் ஆகுது. என்னோட பிரச்சனையா இருக்கலாம், ஆனா அது எனக்கு எஃபெக்ட் இல்லப்பா, அது என்னோட பிரச்சனையில அது ஆண்டவர் பாத்துக்கிறாரு. நான் என் ஆண்டருக்காக ஒரு வாழ்க்கை, அவ்வளவுதான். நான் சமாதானமா இருக்கிறேன். என்னை சுத்தி என்ன நடந்தாலும் நான் சமாதானமா இருக்கிறேன். அதுதான். சுத்தி என்ன நடந்தாக்கா அவங்க விழுந்து போறாங்க, இவங்க விழுந்து போறாங்க, அவங்க எப்படின்னா போறோம், நான் சந்தோஷமா இருக்கிறேன், அப்படி இல்லை. ஏன் பிரச்சனை என்ன சுத்தி என்ன இருந்தாலும் நான் சமாதானமா இருக்கிறேன். அந்த சூழ்நிலையில இருந்தோம்னா இன்னைக்கு நீங்களும் நானும் இலைப்பாறுதல பிரவேசித்து கொண்டிருக்கிறோம். பிரைஸ் காட். நெக்ஸ்ட் செஷன்ல இது கண்டினியூஷனா ரீஹைட்ரேட் பண்ணலாம். 1, 2, 3 சீரீஸ் லா அண்ட் கிரேஸ்ல படிச்சது எல்லாமே ஒரு சின்ன ரீஹைட்ரேஷன் மாதிரி நம்ம வந்து நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். தொடர்ந்து இந்த வீடியோஸை பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பாருங்க. அப்படியே உங்களுக்கு தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரணும்னா லைக் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு நம்மளுடைய எல்லா வீடியோஸும் ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிக்கும். நீங்க ரெகுலரா பார்த்து நம்ம மைண்ட் ரினியூ பண்ணி நம்ம ஒரு இலைப்பாறுதல பிரவேசிக்கலாம். பிரைஸ் காட். ஜெபிக்கலாம். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. அப்ப இந்த நேரத்திற்காக நன்றி ஆண்டவரே. நாங்க இலைப்பாறுதல பிரவேசிக்க உங்களோட மறைவிடத்துல தங்கி இருக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. நாங்க இன்னும் அதிகமாக உங்களோட வார்த்தையை தியானித்து எங்களோட விசுவாசம் அதிகரிக்கும்படிக்கு, அந்த கிறிஸ்துவ விசுவாசம் எங்களுக்குள்ள நிலைத்து இருக்கும்படிக்கு, அப்ப அவங்க விசுவாசம் வரத்தை நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. நன்றி ஆண்டவரை. பார்த்து கொண்டு ஒவ்வொருத்தரும் ஒப்பு கொடுக்கிற இன்னும் அதிகமா வார்த்தையில் தியானித்து உங்களுடைய சத்தியத்தை புரிந்து இலைப்பாறுதல் பிரவேசிக்க நீங்க உதவி செய்யற கிருபைக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ.